ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TN-TET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழமைகள் கணக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. சிவாவின் பிறந்த நாள் 22/12/2017 அன்று வெள்ளிக்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இது ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, எப்படி போகிறதுன்னு பாருங்கள். சிவாவின் பிறந்த நாள் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். 22/12/2017 அன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. திருப்பி அடுத்து என்ன? 2018ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி. இப்போ அதுலேருந்து நம்ம நாட்களை வந்து கணக்கிட்டுட்டு போகலாம். ஓகேங்களா? 22/12/2017 சிவாவின் பிறந்த நாள். அப்போ அது வந்து 12வது மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் எத்தனை நாள்? இது வந்து 22. அப்போ மொத்தம் டிசம்பர் மாதத்தில் 31 நாள். 31 நாளில் 22 மைனஸ் பண்ணிக்கோங்க, 9 நாள். இப்போ டிசம்பரில் 9, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28. ஏன்னா லீப் வருடம் கிடையாது. 2018ன்றது லீப் இயர் கிடையாது. 2016 அப்புறம் 2020 தான் வந்து லீஃப் இயர். அது 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அதுதான் வந்து லீஃப் இயரை நம்ம எடுத்துக்கணும். பிப்ரவரியில் 29 நம்ம போடணும். ஆனால் இது வந்து லீஃப் ஆண்டு கிடையாது, சாதாரண ஆண்டு தான். அதனால் பிப்ரவரி வந்து 28 நாள் தான். அடுத்து மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30. அடுத்தது அவங்க சொல்லியிருக்க டேட் என்ன? 9/7, அதாவது 9 ஜூலை 2018. ஆனால் நம்ம 8 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி சம்மு 9 வரைக்கும் சொல்லியிருக்கோம். 9வது என்ன கிழமை கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் 8 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ ஜூலையில் 8ஆம் தேதி வரைக்கும் தான். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. இதோ எழுதிட்டேன் எல்லாத்தையும். எத்தனை நாள் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கேன். டிசம்பர் 9, ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் தான். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 198 வரும். 198 நீங்கள் என்னவா, நான் இது கிழமை கேட்டிருக்கனால ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள். அப்போ 7ஆல் நீங்கள் இதை வகுக்கணும். இதுதான் ஷார்ட்கட்டு. 2 7 14, 19 எத்தனை 7 இருக்குது? 2 7 14, மீதி 5 8. அடுத்து 8 7 56. இப்போ 58ல் 56 போச்சுன்னா மீதி 2. இந்த 2 நீங்கள் எடுத்து தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் போடணும். இந்த இங்கே வகுத்து கூட போட்டிருக்கேன் பாருங்கள். மீதி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்னு எழுதிட்டு சனி வரைக்கும் எழுதிக்கணும். ஞாயிறுக்கு 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6ன்னு நம்பர் கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 2. ஓகேங்களா? இதுலேருந்து 2ஆம் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் வந்து கிழமையாக வரும். ஓகேங்களா? இதில் 2 எதுக்கு போட்டிருக்கோம்? செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கோம். அப்போ செவ்வாய்க்கிழமை தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க? சிவாவின் பிறந்த நாள் அன்று வெள்ளிக்கிழமை. ஆனால் ஜூலை 9, 2018 வந்து என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கடைசியில் உங்களுக்கு டிவைட் பண்ணக்குள்ளார மீதி என்ன வருதோ அந்த நம்பர் எந்த கிழமைக்கு நேராக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 128 மற்றும் 152 என்ற எண்களின் மீப்போவா 152x + 128y எனில் x மற்றும் yயின் மதிப்புகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 128க்கும் 152க்கும் மீப்போவாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த x ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 128 152 ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம முதல்ல மீப்போவா கண்டுபிடிப்போம். அவங்க மீப்போவா அங்கே கொடுத்துட்டாங்க. மீப்போவா கண்டுபிடிச்சி அதுக்கு இது ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் XYயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 128 152 இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் மீப்போவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 128 50 152 இது 2ஆல் வகுக்கிறோம். 128ல் பாதி 64, 152ல் பாதி 76. அடுத்தது 64 2 திருப்பி 2ஆல் வகுக்குள்ளார 64 பாதி 32, 76ல் பாதி 38, திருப்பி 32ல் பாதி 16, 38ல் பாதி 19. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி. இந்த சி இப்போ நம்மளுக்கு இந்த மீப்போவா அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தி இந்த 3 தான் நீங்கள் எடுத்துக்கணும். 2 × 2 × 2 2 4 4 2 8. ஓகேங்களா? இங்கே ஆன்சர் வந்து மீப்போவா வந்து 8 வரணும். அப்போது அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எக்ஸு ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டால் உங்களுக்கு 8 ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நீங்கள் அதில் போட்டு பார்க்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டாக வரும்.
ஆப்ஷன் சி என்னது -5 6. இப்போ -5 6ன்றதை இந்த எக்ஸ்ஒய்க்கு நேராக அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 8ன்ற ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். எக்ஸுக்கு நேராக -5, இந்த ஒய்க்கு பதிலாக 6. ஆப்ஷன் சி தான் நீங்கள் அங்கே எடுத்துருக்கீங்க. ஆப்ஷன் சி தானே? ஆப்ஷன் சி எடுத்துருக்கோம். எல்லா நம்பரும் நீங்கள் போட்டு பாருங்கள். எதுக்கு ஆன்சர் வந்து 8 வந்தோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ இது பிறகுங்க 152 -5ஆல் பெருக்குள்ளார -760. 128 6ஆல் பெருக்குன்னா 768. இப்போ 768லேருந்து 760 கழிக்கணும். ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ். கழிச்சின்னா ப்ளஸில் போடணும் நம்பரை. ஆன்சரை 768லேருந்து 760 கழித்தோம் அப்படின்னா 8 வரும். அப்போ அதே 8 இங்கே வந்துருச்சிங்களா? நம்மளை மீப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ XYக்கு நம்ம என்ன நம்பர் அப்ளை பண்ணால் 8 வருது? -5 6. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்போ XYயோட வேல்யூ வந்து -5 6. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மோகனின் மாத வருமானம் 28,000 ரூபாய். அவர் முறையே தனது வருமானத்தில் 7/2 பங்கு மற்றும் 8/3 பங்கை வாடகை மற்றும் கல்விக்காக செலவிடுகிறார் எனில் முறையே கல்விக்காகவும் வாடகைக்காகவும் செலவிடும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து இது ஒரு கல்விக்காக வந்து 8/3 பங்கு செலவிட்டிருக்காங்க. வாடகைக்காக வந்து 7/2 பங்கு செலவிட்டிருக்காரு. அப்போது அவங்களுடைய தொகை அந்த பங்கு வந்து எவ்வளோ தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் பாருங்கள் போட்டிருக்கேன். வருமானம் 28,000 ரூபாய். வாடகை என்ன? 7/2 பங்கு. அப்போ அதுலேருந்து இதை பெருக்குங்க. 28,000 இன்ட்டு தொகை கண்டுபிடிக்கிறதுக்காக 2/7 வாடகையினுடைய பங்கு இது. அப்போ அது கூட போட்டு பெருக்கணும். இப்போ இது அடித்தோம் அப்படின்னா 4 7 28, 4000 × 7 28,000 கிடைக்கும். அப்போ 4000 2ஆல் பெருக்குள்ளார 8,000 ரூபா. அப்போ வாடகை வந்து 8,000 ரூபா. இப்போ கல்விக்கு எத்தனை பங்கு? 8/3 பங்கு. அப்போ 28,000 × 3/8 இது அடித்தோம் அப்படின்னா 4 8 8, 3 8 24, 5 8 40. அப்போ 3,500 வரும். 3,500 3ஆல் பெருக்குன்னா 10,500. அப்போ வாடகைக்கான தொகை எவ்வளோ? வாடகைக்கு செலவிடும் தொகை 8,000, கல்விக்கு செலவிடும் தொகை 10,500 ரூபா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 8,000 ரூபாய் 10,500 ரூபா. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இல்லை, 3 கொஸ்டின்ஸ் தான் முடிஞ்சிடுச்சு. இந்த 3 கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.